வணக்கம். பிரேமா ராஜகோபால். இன்னைக்கு இந்த சின்ன கதையோட பேரு லாலச்சி குத்தா. அதாவது கிரீடி டாக், பேராசை நாய் அப்படிங்கிறது மீனிங். லாலச்சினா பேராசை, குத்தா நாய். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், சின்ன கதை. ஆனாலும் கூட இந்த கதைகள் மூலமாக நிறைய ஹிந்தி வார்த்தைகளை நம்ம புரிஞ்சுக்க முடியும். வாங்க பார்க்கலாம். ஏ குத்தேகோ ஏ கட்டி மிலி. ஒரு நாய்க்கு கட்டி என்றால் எலும்பு, ஒரு எலும்பு மிலி கிடைத்தது. குத்தேகோ கட்டி மிலி. உசே மூமே தபாக்கர் புல் பார்க்கர் ரகாத்தா. அது உசே அதனை, மூமே மூ என்றால் வாய், மூமே வாயில், தபானா அப்படின்னா கவ்விக்கொள்ளுதல். அப்ப தபாக்கர் என்றால் கவ்விக்கொண்டு, புல் பார்க்கர் ரகாத்தா. புல் என்றால் பாலம், ஒரு பாலத்தை, பார்க்கர்னா என்றால் கடந்து செல்லுதல். அப்ப புல் பார்க்கர் காத்தா கடந்து சென்று கொண்டிருந்தது. உசே மூமி தபாக்கர் புல் பார்க்கர் காத்தா. பானி மே, பானி என்றால் தண்ணீர். அந்த பாலத்தை கடந்து செல்லும் போது அது தண்ணீரில் தன்னுடைய பிம்பத்தை அது பார்த்தது. அத பானிமே உசே அப்படி பர்ச்சாய் தேக்கி. பர்ச்சாய் என்றால் அதனுடைய பிம்பம், தண்ணீரில் தெரியக்கூடிய அதனுடைய பிம்பம், நிழல். அப்ப பானிமே உசே அப்படி, அது தன்னுடைய, அப்படி என்றால் தன்னுடைய, பர்ச்சாய் தேக்கி நிழலை பார்த்தது. உஸ்னே சமஜாக்கி அது புரிந்து கொண்டது. கோய் தூசரா குத்தகை அது இன்னொரு நாயாக இருக்கிறது. தூசரா என்றால் இன்னொரு, மற்றொரு, குத்தகை இன்னொரு நாயாக இருக்கிறது அப்படின்னு இது சமஜா இது புரிந்து கொண்டது. உஸ்னே சமஜாக்கி கோய் தூசரா குத்தகை அது ஏதோ இன்னொரு நாய் என்று நினைக்கிறது. உஸ்னே சோச்சா அது எண்ணியது. சோச்சனா என்றால் எண்ணுதல். உஸ்கி கட்டி பீலேலும் அதனுடைய எலும்பையும் நான் எடுத்துக்கொள்வேன். உஸ்கி கட்டி அதனுடைய எலும்பையும், அது வாயில் இருக்கக்கூடிய எலும்பையும், பி கூட அப்படின்னு அர்த்தம். பி லேலும் எடுத்து பிடுங்கிக் கொள்வேன், அல்லது எடுத்துக்கொள்வேன்கிறதா மீனிங். இங்க லேனா எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். லூ என்றால் கொள்வேன், எடுத்துக்கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெசிக்கு பொங்கா ஹட்டி நதி மேற்கை. அப்படி நினைத்து கொண்டே எப்போது அது குறைக்க ஆரம்பித்ததோ, ஜெய்சகி பவுங்கா ஹட்டி அந்த எலும்பானது, நதிமே கிர்கை நதியில், கிர்கை கிர்னா என்றால் விழுதல். அப்ப கிர்கை விழுந்து விட்டது. ஜெய்சகி பவுங்கா ஹட்டி நதிமே கிர்கை. குத்தா பூக்காகி ரக்கையா. இந்த நாயானது பசி உடையவனாகவே இருக்க நேரிட்டது. பூக் என்றால் பசி, பூக்கா அப்படின்றதா பசி உடையவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப குத்தா பூக்காகி ரக்கையா பசி உடையவனாகவே இருக்க நேரிட்டது. நீதி மாறல் என்ன இங்க? லாலச் கா ஃபல் புறா கொத்தகை. இந்த பேராசையினுடைய விளைவு மோசமானதாக இருக்கிறது. புறா என்றால் மோசம். லாலச் கா ஃபல் புறா கொத்தகை. பொதுவா இந்த பல் அப்படின்னா ஃப்ரூட், பழம் அப்படின்னு தான் வரும். ஆனா இந்த இடத்துல ரிசல்ட், அதுக்கு ரெண்டு மீனிங் உண்டு. விளைவுக்கும் அதே பல் தான் வரும். இடத்தை பொறுத்து நாம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க லாலச் கா ஃபல் அப்படின்னா பேராசையின் விளைவு புறா கொத்தகை மோசமானதாக இருக்கிறது. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு ஒரு சின்ன கதையோட வரேன். தேங்க்யூ.